நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டின்னருக்கு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் சப்பாத்தியும் முட்டைக்கறியும் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு முதல்ல மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதுப்பாக சூடு பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின நம்ம கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு சட்னி கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து சப்பாத்தி செய்கிறப்போ வந்து எண்ணெய் தடவி சப்பாத்தி பண்ண மாட்டேன். பிசைகிறப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருவேன். இப்போ தண்ணியும் வெதுப்பாக சூடாயிருச்சு. எண்ணெயும் போட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கலந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம மாவு பிசைஞ்சது எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்றது. நல்லா வலுவலுப்பாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். உடனே சப்பாத்தி போட வேணாம், முட்டைக்கறியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை இப்படியே வச்சா மாவு காஞ்சி போயிடும். மேலே ஒரு துணி போட்டு மூடிக்கோங்க, இல்லைன்னா ஒரு கவர் வச்சு மூடிக்கோங்க. காற்று வெளியில் போக மூடி வைங்க, அப்போ தான் காஞ்சி போகாது. சரியா? மாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ முட்டைக்கறிக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம்லாம் வெட்டிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன பூண்டு பல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி. இந்த வெங்காயம் வந்து முன்னாடியே உரித்து வச்சிருந்தனால அது வீணாக போக வேணான்னு இப்போ குழம்புல சேர்த்துக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை உரிச்சிக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து கழுவிட்டு அதுக்கப்புறமா வெட்டிடலாம். பாப்பா சொல்கிறா முட்டை பொரியலும் அப்புறமா பூண்டு குழம்பு செய்யி, ஒரு ஆண்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் வீடியோ போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் இல்லையோ, அவள் வந்து கமெண்ட்டை பார்த்துட்டு இது கேட்டிருக்காங்க, அதை செய்யின்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா ரெசிபியுமே நான் போடுறேன். முட்டைக்கறியே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு விதமாக டேஸ்ட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குனா ஒரு விதமாக செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு ஒவ்வொரு குழம்பு தான் செட் ஆகும், ஒவ்வொரு குழம்பு செட் ஆகாது. ஒரு சப்பாத்தியும் வேணும், சாப்பாட்டுக்கு வேணும்னா அந்த மாதிரி ஒரு குழம்பை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் பண்ணுற முட்டை குழம்பு கூட பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் பூரிக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ரைஸ் பத்திரியெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ரைஸ் பத்திரிக்கும் சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் தான் ஈஸினா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு நேரத்துக்கு தான் பண்ண போகிறேன், அதனால் 3 முட்டை ஊற்றி தான் 3 முட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டை ஊற்றி தான் அந்த முட்டை குழம்பு செய்ய போகிறேன். அது முழுசாலாம் போட மாட்டேன், உடைச்சி ஊற்றி முட்டை குழம்பு செய்ய போகிறோம். வெங்காயம் வெட்டியாச்சு. தக்காளி வந்து 1 தான் எடுத்தேன், 1 வெட்டியிருக்கேன். அதிக தக்காளி வேண்டாம், 1 தக்காளி போதும். அதே போல் தேங்காயும் 1 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள் சின்ன சைஸில் ஒரு இஞ்சி, அப்புறம் பூண்டு பல் பாருங்கள் 3, 6, ஒரு 7 பூண்டு பல். அதுவும் குட்டியாக இருக்கிறதுனால 7 போட்டிருக்கேன். நல்லா இந்த இவ்வளோ பெரிய பூண்டு பல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த சைஸில் பூண்டு பல் இருந்துச்சுன்னா ஒரு 3 இல்லைன்னா 4 சேர்த்துக்கோங்க போதும். இதில் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 7 பக்கம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. தேங்காய், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, கசகசா 1/2 ஸ்பூன். கசகசா இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருக்குல்லையா, அது ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு முறுக்கு செஞ்சேன்னா அந்த முறுக்கு செஞ்ச எண்ணெயை ஒரு இதில் ஊற்றி வச்சிட்டேன், அதை காலி பண்ணணுன்ட்டு தான் இதில் ஊற்றி வச்சிட்ருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, முறுக்கு செய்கிற எண்ணெயெல்லாம் என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேஸ்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு. முறுக்கு செய்கிற எண்ணெயெல்லாம் நம்ம மறுபடியும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சில்லி மீனெல்லாம் பொரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் மட்டும்தான் மறுபடியும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது வேஸ்ட்டு தான். அதனால என்ன பண்ணுறதுனா, நாங்கள் சில்லி பொரித்தாலும் மீன் பொரித்தாலும் கம்மியாக எண்ணெய் ஊற்றி தான் அதை மீன் பொரிப்போம், இல்லைனா சிக்கன் பொரிப்போம். மீதி ஆகிறது கொஞ்சம் தான் மீதி ஆகுமா, அதை தூக்கி கீழே ஊற்றிடுவேன். அதே போல் இந்த வீட்டில் செய்கிறோம்ல முறுக்கு, இந்த மாதிரி முறுக்கு, பஜ்ஜி, வடை இந்த மாதிரிலாம் செய்கிற எண்ணெயெல்லாம் வீட்டில் மறுபடியும் சமையலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பட்டை கிராம்போ இல்லை கடுகோ எதுவுமே சேர்க்க வேணாம், வெங்காயம் மட்டும் போதும். கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கி நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம்.
வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பச்சையாகவே இருக்கக்கூடாது, வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நான் எப்போவுமே எல்லா குழம்பு வீடியோலையுமே சொல்கிறது இதுதான் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதையே கலந்துடலாம். அடுத்து நம்ம அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் அதையும் அந்த மசால் கூடயே சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிட்டு தண்ணி சேர்த்துடலாம். அதிக தண்ணி சேர்க்காதீங்க, கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நான் 3 முட்டையில் தான் செய்கிறேன் இல்லையா, அதனால் கம்மியாகவே இருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த கறி நல்லாயிருக்கும். அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி வேணாம், இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு போதும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் முட்டை சேர்த்துக்கலாம். குழம்பு கொதித்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் முட்டை ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை இது போல் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குழம்பா இருந்தாலும் சரி, ஆம்லேட்டாக இருந்தாலும் சரி போடுங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக இப்படி உடச்சி இதில் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு வேளை அந்த முட்டை கெட்டு போயிருந்துச்சுன்னா அது நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசைக்கல்லையோ இல்லை குழம்புக்கோ இதெல்லாம் ஊற்றுறதுனா ஊற்றுங்க. அப்போ தான் நல்லது. இல்லைன்னா நம்ம முட்டை கெட்டு போனதே தெரியாமல் நம்ம வாட்டுக்கு உடச்சி அதில் ஊற்றி விட்டுருவோம். சரியா? இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஊற்றி விட்டாச்சு. முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கருவு வந்து கலந்துரும் இல்லையா, அதனால் முட்டை ஸ்மெல் அடிக்கும் அந்த குழம்பு ஃபுல்லாக. அதனால் அந்த மஞ்சள் கருவு வேகிற வரைக்குமே நம்ம கரண்டி வச்சு அதை கலக்கியே விடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். அடுப்பை வேணால் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அது அப்படியே சிம்லையே வேகட்டும். அப்போ முட்டையும் நல்லா வெந்துடும், குழம்பும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். குழம்பை இந்த அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சதில் மாவும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறியும் இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுக்கலாம். கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா சப்பாத்தி போடுங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா எலும்பி வரும். அதே மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட் விட்டு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. ஒரே பக்கமே வேக வச்சிட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து இந்த நடுவில் வந்து ஒரு மாதிரி முறுமுறுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி மாற்றி போடுங்க. மாற்றி போட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டு வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், 2 பக்கம் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ எடுத்துடலாம். சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் போட்டால் வேர்த்து போயிடும் சப்பாத்திக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கிறேன். நான் வந்து இட்லி துணி போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது இதுக்குன்னு ஒரு துணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சப்பாத்தியை போடுங்க. அப்போ வந்து நீங்கள் நாளைக்கு வரைக்குமே சப்பாத்தியை இப்படியே வச்சுருந்தாலும் வேர்த்து போகாது. இப்படி மட்டும் இல்லை, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்படியும் 2 இட்லி துணி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு இட்லி துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்தாலுமே வேர்த்து போகாமல் இருக்கும். இப்போ இருக்கிற எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பையும் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். இப்போ அந்த பக்கம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். பாருங்கள், முட்டை வெந்து அப்படியே கரையாமல் அப்படியே நிற்கும். குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி, சாப்பாட்டுக்கு பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் சூப்பராக ஒரு டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சப்பாத்தியும் முட்டைக்கறியும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே நீங்கள் சப்பாத்தி செய்யணும்னா முட்டைக்கறி செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதே போல் மெனு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே சமையலை பார்த்து நீங்கள் சமைக்கலாம்.